இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபயர் கிராக்கர்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். நாங்கள் வந்து சிவகாசியில் ஆர்டர் போட்டிருந்தோம். ஆடி கிராக்கர்ஸ் AUDI ஆடி கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து 90% ஆஃபர். எப்பயுமே நாங்கள் அங்கே தான் போடுவோம். அதனால் இதுவுமே இந்த வருஷமே நாங்கள் இங்கே தான் போட்டோம். அது பட்டாசு வீடியோ வந்து நான் தீபாவளி அன்னைக்கு நான் போடுறேன், மண்டே அன்னைக்கு நான் போடுறேன். அன்றைக்கி தான் எடுப்பேன் நான். டூஸ்டே இல்லை வெனஸ்டே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். இது வந்து அன்பாக்சிங் வீடியோ தான். இது வந்து நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அன்றைக்கி வந்து மண்டே வந்து நம்ம ஒடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு பட்டாசும். அதனால் நம்ம வந்து 9000க்கு நாங்கள் ஆர்டர் பண்ணோம். நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காடு பல போர் படை இருக்கலாம், எதிர்பார்த்தது இவனைத்தான். பாருங்க, இது வந்து நான் வந்து இது வந்து அவுட்டுங்க. இங்கே பாருங்க, அவுட்டு மேலே வந்து பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நம்ம கையில் வந்து கீழே பிடிச்சிடுற மாதிரி இருக்கும். கீழே வந்து குத்துறாங்களா, இது வந்து உடஞ்சிருக்கு. அது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும், உடஞ்சிருக்குன்னு. நான் ஃபேக் போட்டு ஒட்டி இது பண்ணிடுறேன் நான். அது அடுத்தது வந்து பட்டர்ஃப்ளை மட்டுமே கொட்டியிருந்தது. இதுவுமே அமைந்தது. அதுவுமே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி அமைக்கி நசுக்கி போட்டு அமைச்சிக்கிறீங்கன்னு. பேக்கிங்லாம் நல்லா தான் இருக்குது. சிலிண்டர் பார்க்கும்போது வந்து மேலே பற்ற வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து புகையாக வரும், அப்புறம் வெடியும். அது கலர் பேப்பரு. அப்புறம் அந்த டின் எனக்கே தெரியல, புஷ் பண்ண பொழுது. அடுத்தது வந்து 1 கிலோ பேப்பர் பாம். 1 கிலோ பயமா இருக்கு. என்னது இது? ஓ, இதோட தான் இது. இதுவுமே பிடிச்சி பார்க்கணும், என்னன்னு தெரியல. மை காட், அதுங்கோ இது எனக்கே தெரியாம ஆர்டர் பண்ணிக்கிறேன். லாங் ஹோல் தான் இது. இல்லை அடுத்தது வந்து நான் காமிச்சிட்டேன். 5 ஆர்டர் பண்ணுவோம். 1 2 3 4 ஒன்று இருக்கா? ஓகே, இது எங்கே ஒன்று இருக்குங்க, 5. ஓகே, 2000. அடுத்தது வந்து ஒரு லுனிக் ராக்கெட், மேலே போய் வெடியும், அது ஒன்று. அடுத்தது 7 பென்டா ஷாட்ஸ் நினைக்கிறேன், ஸ்டாலின் போட்டிருக்கு, தெரில. ஓ, இதுவா இதுங்க? அந்த கம்பிளி சுத்தவங்கள சக்கரை, அந்த சக்கரை இது. நானுமே பார்த்து சிரமம் இருக்கு. லாலிபாப் லப்டப் எனக்கு என்னன்னு தெரியல. இது வந்து கம்பி மதம் இது. ஓ, இது வாங்க இந்த வீல் சுத்தம் இது. ஆச்சுங்களா, கோல்டு பிளாக். இது வந்து புகைதாங்க, சும்மா நம்ம வந்து பென்சில் மாதிரிங்களா, அதே தான், அந்த மாதிரி தான். அது ஆனால் இது மட்டும் வேறு, அது எப்படி இருக்குன்னு தெரியல. அடுத்தது லோட்டஸ் வீல், பண்ணி பார்த்துலாம். ஓ, லோட்டஸ் வீல் இதாக இருக்கும் போல. இது லோட்டஸ் வீல் ஒர்க் பண்ணுங்க. லோட்டஸ் வீல். அடுத்தது மேடிஸ் சைரன். இது வந்து ஒயர் சக்கராவோ? இதுதான் ஒயர் சக்கராவா? அப்போ வந்து இங்க ஒரு சக்கரம் இருந்தது, அங்கே வந்து சக்கரம் எங்க? ஒயர்லிங் சக்கரம் இங்க ஒன்று இருக்கு. என்னதுங்க இது? தெரியல. இது வந்து ஒயர் சக்கரா, இது தெரியும். நம்ம வந்து கீழே வச்சு சுத்த தேவையில்ல, கையிலே வச்சு சுத்தலாம், அந்த மாதிரி இருக்குது. கம்பி குத்திருப்பாங்க, இந்த குத்திராங்க பாருங்க.
சின்னதா இருக்குங்க கம்மியா லைட்டால. ஓ இங்க வச்சு சுத்தணும் அப்படியே சுத்துவாங்க சுத்தணும் அப்படியே சுத்தம். ஓகே ஓகே. சரி இதுல ஒவ்வொன்று அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க. அடுத்து வந்து ஒன்னொருத்தங்க வாங்கினது தாங்க இருக்கு. இதுல வந்து ஒன்னொன்று நான் போடலன்னா கட்டாயம் வந்து நான் போடல. அந்த ஜெய் ஹனுமந்த் இருக்கும் பார்த்தீங்களா, அது நான் போடல, அதுதான் ஒன்றும் போடல. இது எல்லாம் அவங்களுக்கு தாங்க. கட்டாயம் எடுத்து பார்த்துக்கிறேன். இது இருக்குமா கட்டாயம் கிரிக்கெட் பேட் கூட போட்டேன்னா உங்களுக்கு ஹெலிகாப்டர். ஓகே ஓகே. ஒவ்வொன்று வச்சு பார்க்கலாம். வச்சு பார்க்க வேணாம், எதுவுமே வச்சு பார்க்க வேணாம். ஸ்பின்னர் வீல் யூனிக் ராக்கெட் மட்டும் வச்சு பார்க்கலாம். ஓ மை காட், யூனிக் ராக்கெட். ஒரு வித்தியாசமும் இல்லை. சாதா ராக்கெட் இதுக்கு பாரு பண்ணும்போது ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் வெடிக்கிற டிஃப்ரெண்ட்டு தான் இருக்கும். வெடிக்கிறது பார்த்தீங்களா, அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் எல்லாம் புதுசுங்க. நல்லா எல்லாமே ஒன்று வாங்கினேன். அதுவுமே 6000 ஆயிடுச்சுங்க. என்னடா இது மதுரைக்காரங்க வந்த சோதனை இருக்கே முடியலங்க. இது பரவாயில்ல விடுங்க, கிழிச்சுன்னு இது கிழிச்சு உங்களுக்காக எடுத்துருக்காங்க. ஓ மாற்றி மாற்றி சுத்தம் போல இது எனக்கே தெரில. அடிக்கும் போது நானே பார்க்கணும். லாலிபாப் இது வந்து என்னன்னா வந்து அந்த கம்பி இருக்கும் பார்த்தீங்களா, சுசு கம்பி. இது லாலிபாப் நான் சொன்னேன் இல்லைங்க, இது சுசு கம்பி தானே. சுசு கம்பி மாதிரி இல்லைங்க, இது மரம் பார்த்தீங்களா, மரக்கட்டு குச்சியில குச்சியாங்க பாருங்க. பிளாக்கா இருக்கு, கொஞ்சம் கிரேவா இருக்கும். நம்ம அடிக்கும் போது பார்த்தலாம். ஜோரா பிடிச்சி வந்துருக்கு. இன்னொன்று பைத்துக்காரனா நினச்சிருக்கிறீங்க, அந்த மாதிரி தாங்க இருக்கு. அதெல்லாம் சின்ன குழந்தைங்க மாதிரி நினச்சிக்கிறாங்க. EMU அதை பிச்சு காமிக்கணும். EMU பலூன் வந்துருச்சுங்க. ஐயோ பார்த்துருங்க. தடுக்குது, தடுக்குதா வாங்க. இருக்கு பலூனு வந்து நம்ம இங்க பத்த வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களா. இது வந்து இதுதான் சொன்னேன். இது வந்து இந்த விசிலிங் சவுண்டுன்னு போட்டிருக்கு. அது வந்து இதுனா புஷ் பண்ண மாதிரி வரும். அப்புறமா பின்னாடி வந்து முட்டைன்னு சொல்லிட்டு பலூன் வச்சிருப்பாங்க. நம்ம அப்படியே வந்து டப்புன்னு வந்துடும். அது என்னமா கண்டுபிடிக்கிறாங்க. எடுத்த மாதிரியே வச்சுருந்தாங்க, அப்பதான் திருப்பி வச்சு எடுக்க முடியும். எடுத்த மாதிரியே வச்சிடலாம். ஹெலிகாப்டர் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். எப்பயுமே ஹெலிகாப்டரு இதுதான் முழுசா இருக்கு. இப்போ எங்க கத்தி, ஐயோ கத்தி இது இருக்கு. பீகாக் ஓ மேலே ஏற்றணும் போல இருங்கங்கிறது. வேற மேலே வைக்கணும் போலங்க, என்னன்னு தெரியல. எனக்கே தெரியாம தான் சில இதெல்லாம் ஆர்டர் போட்டேன். நோடிக்கும் போது பார்க்கலாம்.
எல்லாம் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். கிட்டாருமே காமிச்சிட்டேன். மொத்தமாக காமிச்சிட்டேன். கிட்டாரு அந்த மேல அவுட் அடிக்குது, கையில தெரியுது. மணி பேங்க் தான் உங்களுக்கு காமிக்கியா? என்னங்க இது பலூன் இருக்கு உள்ள. ஐயோ, இது மணி பேங்க். ஓகே, ஒன்னோட நசிங் போயிருக்குங்க. ஒன்னோட நசிங் போயிருக்கு. பலூன்லாம் இருக்கு. உள்ள போடுறதுன்னா வெளியே இல்லைங்க, ஒட்டிங்க இருக்குங்க. அது மற்றெல்லாம் காமிக்கிறேன். பாருங்க மணி பேங்க் இது ஒரு தெரி. இது வந்து புஷ் பண்ண மாதிரி போட்டுருக்குறாங்க, இங்கே தெரியல. முன்னாடி சைரன். இது அவுட்டு, பெரிய அவுட்டு, பெரிய அவுட்டுங்க. ஃபர்ஸ்ட் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் வாட்டி எவ்வளோ பெரிய அவுட் அடிக்கிறேன். ஐ மீன் வெடிக்க போகிறேன். ஹெலிகாப்டர் எல்லாம் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இதை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போதான் வந்து நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஷேர் ஆகும். நல்லா அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ். அதனால் பத்திரமா வந்து பட்டாசு வெடிங்க. எந்த சேஃபாக வெடிங்க, சேஃப் இல்லாமல் வெடிக்காதீங்க. கூட பேரண்ட்ஸ் இருக்கவங்க, சின்ன பசங்களாம் பார்த்துருந்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கூட வச்சு வெடிங்க. அதனால் சேஃபாக வெடிக்கணும். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி நண்பா.